தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை டீ கடை இனிமேல் டீ கடை வச்சா கூட லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும், எத்தனை பேருக்கு போய் பாக்குறது, அப்புறம் சிசிடிவி கேமரா பொருத்துமா. அந்த கேமரா எவ்வளவு விலை இருக்குதோ அதுதான் கடையினுடைய முதலீடே இருக்கும். கிராமத்துல ரோட்டோரம் வச்சிருப்பாங்க, அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பெட்டி கடை, அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அவன் கடையே மொத்தம் ஒரு 3000-4000 தான் போரும் ஜாமானம். அதுக்கு 250 இருந்து 50,000 வரைக்கும் வரி. இது எங்கேயும் நாடு போய் தாங்கும். இது யாரு தான் ஐடியா கொடுக்குறாங்களே தெரியல. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே கிடையாது, ஒரு பொம்மை முதலமைச்சர். ஏங்க இப்படிப்பட்ட யாராச்சும் விடுவாங்களா? இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவைங்களா? ஏங்க ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது?